தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி சினிமா எனவுடைய ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கு. நிறைய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாட போற எல்லா விதமான பாடல்களையும் நம்ம டச் பண்ணிட்டோம். நல்ல ஒரு லோக்கல் குத்து, நம்ம பாரம்பரியத்தோட கலந்த ஒரு சூப்பர் குத்து பாட்டு ஒன்று நம்ம வியூவர்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா இது என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க. ஓகே, நேரில் நம்ம ஊரில் நம்ம பகுதியில் உள்ள நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, அந்த மாதிரி பாட்டை தான் நீங்கள் ட்ரை பண்ணலாமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எதுவுமே தெரியாமல் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இசை நினச்சி பாட்டு நினச்சி இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக செய்கிறோன்னு சொல்லி ஒரு முயற்சியோட பண்ணி பார்க்கலாம். மாஸ்டரோட பாடல்கள் நிறைய பாடிட்டோம். அவருடைய புதல்வன் யங் மாஸ்டரோட பாடல்கள் பாட வேண்டாமா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஒரு முக்கியமான ஒரு படம். யுவன் சங்கர் ராஜா கரியரில் ஒரு மைல்கல்லான ஒரு படம். ஆமாம், ஒரு கம்ப்ளீட்டாக கிராமத்து படத்துக்கு அவர் இசையமைச்சது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஆக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் என்னென்னா, இளையராஜாவே அவர் பையன் இந்த பாட்டுக்கு மாங்குயிலே பூங்குயிலுக்கு மெட்டு போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு ஸ்டேஜ்லேயே பாடுங்க, மாங்குயிலே பூங்குயிலே அப்படி யுவன் சங்கர் ராஜா அந்த ட்ரெண்டில் போனவர். அவங்க அப்பாவா மாதிரி, அவங்க சித்தப்பா கங்கை மரன் மாதிரி இப்படி தர லோக்கலாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மியூசிக்கை நமக்கே திருப்பி கொடுத்தாரு. அது மிகப்பெரிய மியூசிக்கல் ஹிட்டான படமும் கூட. உண்மை. இந்த படத்துடைய மேக்கிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமீர் நந்தா படத்தில் உதவி இயக்குனர். அது மூலமாக சூர்யா குடும்பத்தோட ஒரு அறிமுகம். சிவகுமார் கூட நெருங்கி பழகுறாங்க. அப்போ கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மணிரத்னம் கூட. இவரையே ஹீரோவாக அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் முதல்ல ஒத்துக்கல. அப்புறம் சிவகுமார் தான் கம்பல் பண்ணி இந்த ஸ்டோரியை கேளுங்க, ஸ்டோரி கேட்டு ஒரு அப்பீலிங்காக இருக்குது, ஒரு அறிமுகத்துக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுக படத்தில் ஒரு நடிகர் இப்படி நடிப்பாரா அப்படின்னு கார்த்தியை புகழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் அமீர். அமீருடைய மிக தீவிரமான பயிற்சி, அதை கரெக்டாக உள்வாங்கிட்டு கார்த்தியும் அவர் அப்போ அங்கே வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு. உண்மை. அப்படி டிப்பிக்கலான அவங்க கல்ச்சர் வேற. எல்லாருமே நம்ம கிராமத்துல இருந்தா போயிருப்போம், பூர்வீகம். பட் அந்த கிராமத்து பையனை, அதுவும் ஒரு அடிதடி எதுக்கும் மஞ்சாத ஒரு ஆளா அவரை காமிச்சிக்கிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் மாடுலேஷன்ஸ்லாம் அதுக்கு அமீரும் ஒரு காரணம். பட் கார்த்தியும் உண்மை. சூர்யாவே சொன்னார், ஒரு 10 படத்தில் அப்புறம் வந்த விஷயத்தை ஒரே படத்தில் முதல் படத்தில் கார்த்தி செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2005 எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் படம் அப்புறம் ட்ராப் ஆச்சு. ஏன்னா ஃபினான்ஸ் இல்லாமல் கேஇ ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் அது ஸ்டாப் ஆகி, அதுக்கப்புறமா திருப்பி அமீருடைய டீம் ஒர்க் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் ஆகி போய் எண்டில் அவருக்கும் காசு இல்லாமல் திருப்பி கேஇ ஞானவேல் ராஜாட்டே அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது நிறைய ப்ராப்ளம். அமீர் இந்த படம் நஷ்டம்னு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 2 குடும்பத்துக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டம் ரொம்ப பேசப்பட்ட காலம். இந்த படத்தில் 60 புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு 4 பேர் தான். ஆமாம். அதாவது சரவணன், கார்த்தியோட சேர்த்தா 61. சரவணன், அப்புறம் பொன்வண்ணன், பிரியாமணி, அதுக்கப்புறமா கஞ்சா கருப்பு. இவங்க 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஃபேஸ். இவங்க கூட நடித்த 60 பேருமே பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள். அந்த நேட்டிவ்ல அங்கே இருந்த மக்களை 61 ஆமாம் கார்த்தியின் சேர்த்து நடிக்க வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்குமே டப்பிங் கிடையாது. அவ்வளோ பேரும் சென்னை கூட்டு ஒரிஜினல் வாய்ஸ் தான் டப் பண்ணாங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த புழுதி காட்டில் மதுரை தேனி சுற்று வட்டாரத்தில் நடந்துச்சு. அமீர் அவருடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் பார்த்த கதாபாத்திரங்களை தான் அந்த கதையில் வச்சிருக்கிறதா சொன்னார். ஒரு உண்மை கதை, ஒரு கலப்பு திருமணம். அந்த சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, உயர்த்தப்பட்ட வகுப்புன்னு சொல்லி பேசப்படுற 2 வகுப்புகளுக்கு இடையே நடந்த ஒரு காதல் திருமணம். அந்த ஊர் இன்னும் ஜாதி ரீதியான பிரச்சனையோட இருக்குது. அதில் ஒரு உயர்ந்த குறிக்கோள் மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும் தப்பு பண்ணிட்டு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ கார்த்தியோட ஒரு உயர்ந்த லட்சியம் மெட்ராஸ் ஜெயிலுக்கு போகணுங்கிற லட்சியத்தோட ஒரு ஆளை காட்டியிருப்பாங்க. அதாவது புழல் ஜெயிலுக்கு போகணும். இப்போ நம்மலாம் இப்படிலாம் ஒரு ஆட்கள் இருப்பாங்களான்னு யோசிச்சிருப்போம். கிராமத்தில் எந்த வேலைக்கு போகாமல் ஊரில் இருக்கவன்ட்டெல்லாம் வம்பிழுத்துட்டு இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க. அதை அவ்வளோ அழகாக அந்த படத்தில் காட்டியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்மளை ஊர் இப்படி தான் பேசும், நம்ம வாழ்க்கை இறுதியில் இப்படி தான் ஆகும்னு நினச்சி திருந்தணும். இதை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் உருவாகக்கூடாது. அதுக்கு தான் அந்த படம் எடுத்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸ் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2006 ரிலீஸ் ஆகிட்டு ஆடியோ. அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா February 27 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிற காலகட்டத்தில் இன்னொரு படமும் வருது. அது ஒரு மெகா ஹிட் படம், மொழி. ஸோ அந்த மொழி படம் ரிலீஸ் ஆகி அது பயங்கரமாக பேசப்பட்டு சிட்டி சப்ஜெக்ட் அது நல்லா ரீச் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸான 300 பருத்தி வீரர்கள் படம் வருது. இந்த 2 படம் வந்தாலும் இந்த படம் தனிச்சு நின்று பேசப்பட்டுச்சு. ஒரு பருத்தி வீரர்கள் நம்ம ஒத்த பருத்தி வீரன் தூக்கி சாப்பிட்டோம். ஆமாம், உண்மை. ஸோ அது அந்த படமும் வருது, இந்த படமும் வருது. ஸோ இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முதல்ல இந்த ஆல்பம் வெளியானோடனே பெருசாக வரவேற்பு கிடைக்காதுன்னு நினச்சாங்க. ஏன்னா எல்லாமே ஃபோக் சாங்காக இருக்குது. எப்படி இருக்கும்,
நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பெருசாக ரசிக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஃபுல் ஹிட்டு இந்த பாட்டு. அதுக்கப்புறம் எல்லா காலேஜ் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டாங்க. அப்புறம் வந்து இந்த பாடல்கள் எல்லாமே எழுதுனது பார்த்திங்கன்னா நம்முடைய 6 பாட்டு மொத்தம், ஒரு நாதஸ்வரம் ட்ராக் ஒன்று வரும். இந்த அவ்வளோத்தையும் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகன் தான். ஏன்னா ஸ்னேகன் அமீர் ஒரு நல்ல நட்பு உண்டு. ஸோ அவர் தான் ஃபுல் பாட்டையுமே வந்து எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ரகமாக இருக்கக்கூடிய வரிகள் பார்த்திங்கன்னா உயிருள்ள ஒரு கிராமத்தில் அந்த வாழ்க்கையை சொன்ன வரிகளாக இருக்கட்டும், அறியாத வயசாக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த லவ் சாங் பதனி சொல்லி தரண்டி பாட்டி அப்படி அது ஒரு ஷார்ட் பாட்டாக வரும். அப்புறம் அந்த டங்கா டுங்கா தவுட்டுக்காரி 7 நிமிஷத்துக்கு மேலே வரும் அந்த பாட்டு. அப்படியே ஒரு திருவிழா. அந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு செட்டு போட்டு, ஜாக்கி தான் அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், ஒரு 20 நாள் வந்து செட்டு போட்டு ஒரு திருவிழாவை அப்படியே ரிக்ரியேட் பண்ணி பண்ணாங்க. ஸோ அந்த படத்துடைய அந்த டோனே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள டோன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த படம் வந்து பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் 4 தடவை அங்கே ஜெர்மன் லாங்குவேஜ்லேயே வந்து சப்டைட்டில் பண்ணி போட்டாங்க. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சு. பிரியாமணிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைச்சிது. அப்புறம் வந்து எடிட்டர் ராஜா முகமதுக்கு சிறந்த படத்தொகுப்பாளருக்கான தேசிய விருது கிடைச்சிது. ராம்ஜி அவருடைய அந்த கேமரா வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒரு புழுதிக்காடு தான், ஒரு கிராமம், ஒன்றும் பெரிய எந்த விதமே கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக உடஞ்ச கதவு, அந்த ஓலை குடிசை, அப்படியே ஒரு கிராமத்தில் வாழ்ந்ததுக்கான ஃபீல் அந்த படம் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. இதை பார்த்துட்டு பாரதி ராஜா சொன்ன விஷயம், ஏன்னா வந்து ஸ்டுடியோக்குள்ள இருந்த படத்தை வந்து வெளியில கொண்டு வந்தது பாரதி ராஜா. அவர் சொன்ன விஷயம், அமீரை வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ என்னெல்லாம் மிஞ்சிட்டப்பா, நான் எல்லாம் செய்யாத நீ செஞ்சுட்ட. பாரதி ராஜா அந்த பகுதியை சார்ந்த. ஆமாம் ஆமாம். அதனால அந்த மக்களுடைய வாழ்க்கையை காட்டினது வந்து அவர் ரொம்ப இது பண்ணார். நிறைய சர்ச்சைகள் வந்தாலும் கூட இந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டு பயங்கரமாக ஹிட் ஆகி பாடல்கள் எல்லாமே வேற லெவல் ஹிட்டு. இந்த ஒரே படத்தில் கார்த்தியை வந்து உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு இப்போ வரைக்கும் அவருக்கு டாப்பஸ்ட் ஹிட் சினிமா கரியரில் பார்த்தா இந்த படம் தான் இருக்கு. அவருக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். அதுக்கப்புறம் நிறைய பொன்னியின் செல்வன்லாம் பண்ணால் கூட அவரோட ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த படம் தான். பிரியாமணிக்கும் ஆமாம், உண்மை. ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்த இந்த படத்தில் வந்து இப்போ நம்ம பாட போகிற பாடல் வந்து என்ன அப்படின்னா ஊரோரம் புளிய மரம். ஊரோரம் புளிய மரம். நல்ல வேலை. ஸோ ஊரோரம் புளிய மரம் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகனுடைய பாடல் வரிகள் தான். நான் பாடினது 4 புது சிங்கர்ஸ், பாண்டி, லக்ஷ்மி, சரோஜா, கலாங்கிற அந்த கிராமத்து பாடல் பாடக்கூடிய பாடகிகள், அவங்க தான் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் கார்த்தியும் அப்பப்போ லைட்டில் டயலாக் பேசியிருப்பாரு. திருநங்கைகளுக்கும் ஒரு இது டயலாக் பேசுகிற சான்ஸ் கொடுப்பாங்க, அதை வேற பண்ணியிருப்பாங்க. எல்லா வேலையும் இழந்துட்டு கஞ்சா கருப்பு வந்து ஒரு கலைக்குழு ஆரம்பிக்கிற மாதிரி போவாது, அந்த வேலையை இவங்க கெடுத்து விட்டுருவாங்க. அதுக்கான சீக்வன்ஸ் அவரை இழுத்து வச்சு அந்த ஒரு காட்டுக்குள்ள வச்சு இந்த பாட்டு, அதாவது ஒரு வயல்ல அந்த ஒரு மாதிரி காஞ்சி போன இடத்துல ட்ரையாக வெயில் கொளுத்துற நேரத்தில் அந்த பாட்டை போட்டு அவ்வளோ மாதிரி ஆட வைப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து படத்தில் இருக்கவங்களுக்கு வேதனையாக இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் உண்மையிலே கிராமங்கள் இது மாதிரி வெட்டியாக சுற்றிட்டு பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் இது வந்து இருக்கத்தான் செய்துங்கிறது அந்த பாடலில் இத்தனை வருஷம் ஆகிட்டு. 2007 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆனாலும் இப்போவும் அந்த இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பாடுங்க. ஊரோரம் புளிய மரம் கொளுத்து விட்டா சலசலங்கும், ஊரோரம் புளிய மரம் கொளுத்து விட்டா சலசலங்கும். நான் பிறந்த மதுரையில ஆளுக்காடு நாட்டாமையா, நான் பிறந்த மதுரையில ஆளுக்காடு நாட்டாமையா. கூடுனமே கூட்டு வண்டி கால போல, கூடுனமே கூட்டு வண்டி கால போல, மாட்டுனமே நார பைய கை மேல, மாட்டுனமே நார பைய கை மேல. நிறுத்துங்கங்கிறேன்ல, பாடுங்கன்னா என்ன நக்கலா? நீ இங்க வா எல்லாம் வரிசையா நில்லு, நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும். ஐயோ இங்கே அறியா, கண்டவு கம்லாம் கையை வச்சுன்னா உனக்கு மரியாதை இல்லை. ஆமா, இங்க வாரியா வைக்கத்த அட்ரா. நாடறிஞ்ச அழகிகளா நீங்க எங்க ஜோடி, உங்களை கட்டிக்கவா வச்சிக்கவா சொல்லி கொடுக்கடி. கத்திரி பூ ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, கத்திரி பூ ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, உன்னை குவாட்டருக்கு ஊறுகாயா தொட்டு கவாடி, உன்னை குவாட்டருக்கு ஊறுகாயா தொட்டு வாடி. குத்துட்டா இப்படி குத்தணும். ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே பயல ரவுஸ் பண்ணும் சின்ன தம்பி, நைட்டு எல்லாம் ஆட்டம் போட்டு எனக்கு காலு 2 நோகுதடா, எனக்கு காலு 2 நோகுதடா.
அடி ராவெல்லாம் ஆட்டம் போட்டு உனக்கு காலு ரெண்டு பொண்ணும் காலண்ண இந்த பருவமுள்ள பையன்கிட்ட நீயும் பாசாங்கம் பண்ணாதடி பாசாங்கம் பண்ணாதடி பருவமுள்ள பையன்கிட்ட நானும் பாசாங்கம் பண்ணவில்லை பாசாங்கம் பண்ணு ரெண்டு நீயும் அறிவு கெட்டு பேசாதடா நீ அறிவு கெட்டு பேசாதடா அடி மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு அப்படி போடு சித்தப்பு எட்டி எட்டி பார்த்தாலும் இரவு பொண்டாட்டி நீ தாண்டி ஆகா 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 அடி காதருந்த மூலி உன்னை கட்டு வேண்டி தாலி அடி காதருந்த மூலி உன்னை கட்டு வேண்டி தாலி அட இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு வெக்க ஆகுதடா போச கெட்ட பயல உனக்கு பொண்டாட்டி எங்கேக்குதடா நெத்தியிலே ஆமோ நெத்தியில பொட்டு வச்சு நீ வரணும் சேலை கட்டி நெத்தியில பொட்டு வச்சு நீ வரணும் சேலை கட்டி மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில நீ மனசு வெறுத்து போற காரணம் எனக்கு தெரியல நீ மனசு வெறுத்து போற காரணம் எனக்கு தெரியல கொணாங்கிறப்பு வெட்டி புதிங்காலு உயர்த்து கட்டி கொணாங்கிறப்பு வெட்டி உயிர்காலு உயர்த்து கட்டி ஆசை காட்டி மோசம் செய்த ஆம்பளை நீங்க ஆசை காட்டி மோசம் செய்த ஆம்பளை நீங்க உங்களை அறிஞ்சிருந்து நம்புறது எப்படி நாங்க உங்களை அறிஞ்சிருந்து நம்புறது எப்படி நாங்க அள்ளி மயிருத்தி ஆதாரமா கொண்டாயிட்டு அள்ளி மயிருத்தி ஆதாரமா கொண்டாயிட்டு புள்ளிமான போல துள்ளி போகும் வழியில புள்ளிமான போல துள்ளி போகும் வழியில உங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல உங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல போட போட பொடி பையல புத்தி கட்ட மட பையல போட போட பொடி பையல புத்தி கட்ட மட பையல ஈரங்கிட்ட சின்ன பையன் என்னென்னமோ பேசுறான் உனக்கு எனக்கு சண்டை இப்போ உடைய போகுது மண்டை உனக்கு எனக்கு சண்டை இப்போ உடைய போகுது மண்டை அடியே குட்ட புள்ள அண்ணா கிளி கிட்ட வந்து செய்தி கேளு அடியே குட்ட புள்ள அண்ணா கிளி கிட்ட வந்து செய்தி கேளு பொறுப்புடனே நாங்க இருந்தா வெறுப்பு வராது பொறுப்புடனே நாங்க இருந்தா வெறுப்பு வராது எங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க கூடாது எங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க கூடாது ஊரோரம் புளிய மரம் ஒளிப்பி விட்டா சலசலங்கும் ஊரோரம் புளிய மரம் ஒளிப்பி விட்டா சலசலங்கும் ஸோ ரொம்ப ஒரு அருமையான பாடல் இது கிராமத்து பாடல் அப்படி குத்து டான்ஸ் ஆடணும் திருவிழாவில் போட்டு ஆடணும் என்ஜாய் பண்ணி ஆடணுங்கிறவங்களுக்குலாம் அந்த பாடல் ஸோ அந்த வரிகள் கொஞ்சம் முன்ன பின்ன சில மேடையில் வந்து நாகரிகமாக பாட முடியாத வரிகளாக இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பாடல் கிராமத்து பாடல் அந்த நேட்டிவிட்டியில் உள்ள பாடல்களில் சில விஷயங்கள் இருக்கும் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் பிறக்கும் நம்ம எடுத்துக்கிற விதமும் இருக்குது உண்மை. ஸோ ஒரு நல்ல பாடலை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இன்னும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாடலை பற்றியும் வரும் கால பாட்டு செல்லும் செய்தியில் வந்து பேசலாம். இப்போ இங்கே விடைபெறுறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் MVR சங்கர். பாய்.